செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் தம்மை பாராட்டியிருப்பது குறித்து விவசாயி திரு வீர அரசு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மன் கி பாத் நிகழ்ச்சியில் லிச்சி பழ விவசாயம் குறித்து பிரதமர் தம்மை பாராட்டியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக திண்டுக்கல்லைச் சேர்ந்த விவசாயி திரு வீர அரசு தெரிவித்தார். அவர் பேசும்போது, எனது பெயர் வீர அரசு. எனது சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகாவில் உள்ள பட்டிவீரன்பட்டி. எனது வீட்டில் 4வது தலைமுறை காப்பி விவசாயி. எனது பிரதான தொழில் காப்பி விவசாயம். காப்பி விவசாயத்தில் நிழலுக்காக ஊடுபயிர் கொண்ட ஒரு விவசாயம். ஊடுபயிராக பொதுவாக கமலா ஆரஞ்சு, லூஸ் ஜாக்கெட், பலா, சவுக்கு மரத்தில் மிளகு சாகுபடி பண்ணுறது, இது போன்ற விவசாயங்கள் பண்ணி வருகிறோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அவகோடா என்ற வெண்ணெய் பழத்தை அறிமுகப்படுத்தி அதை இன்று ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய நிலைமையிலே எனக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மறைந்த டாக்டர் குமார் அவர்களுடைய அறிவுரையின்படி நான் பீகாரில் உள்ள முஸ்தாஃபர்பூரில் அமைந்துள்ள தேசிய ஆராய்ச்சி லிச்சி மையத்திற்கு சென்று அங்குள்ள வல்லுநர்கள் தொடர்பு கொண்டு லிச்சியை பற்றி அறிந்தேன். ஸோ அவர்களுடைய பரிந்துரையின்படி ஷாஹி என்ற ஒரு ரகத்தினை ஆர்வத்துடன் ஒரு 36 நாற்றுகளை எடுத்துக்கொண்டு பாட்னாவிலிருந்து சென்னை சேர்ந்தேன். வந்தவுடன் அந்த லிச்சி ரிசர்ச் ஸ்டேஷனில் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்களோ அதன்படியே அந்த செடிகள் நடப்பட்டன. பட் 2 ஆண்டுகளில் அந்த செடியினுடைய பரிமாண வளர்ச்சியை பார்த்து ஏன் இதையே தனிப்பட்ட முறையில் முயற்சி பண்ணி பார்த்தா என்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அதற்கு பிறகு திருப்பி ஒரு நண்பர் மூலமாக 150 நாற்றுக்கள் ஷாஹி வெரைட்டியை நான் முசாஃபர்லேருந்து இங்கே கொண்டு சேர்த்து நடவு செய்தேன். கடந்த 5-6 ஆண்டுகளில் அந்த செடி பூக்களை காய்க்கலை. ஆனால் வளர்ச்சி ரொம்ப எக்ஸ்ட்ரானரி நல்லா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்போ எனக்கு என்னென்னா ஒரு பயம் வந்தது, இது காய்க்காமல் போயிட்டா. ஏன்னா நான் பாட்னாவில் பார்த்தக்கூடிய வெப்ப சூழ்நிலைக்கும் எனது எஸ்டேட் 4000 அடி உயரத்தில் இருக்குது. இங்கே அதிகபட்ச வெப்பம் 30, குறைந்தபட்சம் 16 இருக்கும். அதே மாதிரி இது வானம் பார்த்த பூமி. ஒரு வருஷத்துக்கு ஒரு 60-70 இன்ச்சு மழை பெய்யும், 86 நாட்கள் மழை பெய்யும் நாட்களாக இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பயிர் இங்கே வருமா வர சந்தேகப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு நான் முதல் கொண்டு 18 மரங்களில் 8 மரங்கள் காய்க்க ஆரம்பித்தது. அதற்கு பின்பு தொடர்ந்து நான் ஒரு 150 நாற்றுகள் வரைக்கும் நட்டு பராமரித்து வருகிறேன். இன்றும் எனக்கு என்னென்னா இந்த வெரைட்டி ஊடுபயிராக காப்பியில் விவசாயம் பண்ண விவசாயிகளுக்கு இது அறிமுகப்படுத்தப்பட்டால் ஒரு நாள் இந்தியாவுடைய தேவையை ஒரு பகுதியினை நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு 16 ஹெக்டேர் பரப்பளவு உள்ள இந்த ஏரியாவில் சீப் சாகுபடி செய்யப்படுமானில் அந்த வருமானம் நமது நாட்டுக்கும் நமது மக்களுக்கும் ஒரு உண்மையான சேவையாக இருப்பதை உண்மையிலே உணர்கிறேன். நமது மதிப்பிற்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய வாயால் மனதின் குரலில் லிச்சி சாகுபடியில் எனது பெயர் உச்சரிக்கப்படும் போது உளமாற மலமாற மனமகிழ்ந்தேன். ஒரு விவசாய பிறந்து அதன் முழுமையை இன்று அடைகின்றேன். உண்மையிலே கண் கலங்கினேன், பெருமைப்படுகிறேன். இதுபோல் விவசாயிகள் அடிக்கடி அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த அங்கீகரிப்பின் மூலமாக இந்தியாவுடைய வளர்ச்சி கூட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மத்திய எரிசக்தி துறையின் கீழ் இயங்கும் இந்திய மின் உற்பத்தி நிறுவனமான REC நிறுவனம் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் வேலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியது. இதுகுறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள். மத்திய மற்றும் மாநில அரசுகள் மாற்றுத்திறனாளிகளின் நலன் கருதி அவர்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முன்னுரிமை அளித்து செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனை மேம்படுத்தும் வகையில் 12 அரசு துறைகள் ஒருங்கிணைந்து வேலூர், காட்பாடி உள்ளிட்ட 8 இடங்களில் அண்மையில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாம்களில் செயற்கை அவயங்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்குமாறு மாற்றுத்திறனாளிகள் மனுக்களை அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் மத்திய எரிசக்தி துறையின் கீழ் இயங்கும் இந்திய மின் உற்பத்தி நிறுவனமான REC நிறுவன சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் இந்திய செயற்கை அவயங்கள் உற்பத்தி நிறுவனத்தின் மூலம் ரூபாய் 52,87,000 மதிப்பீட்டில் 415 மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை அவயங்களை REC நிறுவனத்தின் தனி இயக்குனர் திரு நாராயணன் திருப்பதி, மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி
மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை அவயங்களை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், மாவட்டத்தில் தகுதியான அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் அரசின் நலத்திட்ட உதவிகள் கிடைக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். REC நிறுவன சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருப்பதாகவும், மேலும் பல நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக அதன் தனி இயக்குனர் நாராயணன் திருப்பதி கூறினார். மத்திய அரசினுடைய REC லிமிடெட் என்கிற பெருநிறுவனம் இது மின்துறை கட்டமைப்பு மற்றும் இதர கட்டமைப்புகள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல கட்டமைப்பு திட்டங்களுக்கான நிதியுதவியை அளித்து நம் நாட்டினுடைய கட்டமைப்பை பெருக்குவதற்காக மிகச்சிறந்த அளவில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் மகாரத்னா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த CSR நிதியின் மூலமாக தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வருடத்துல மட்டும் 50 கோடி ரூபாய்க்கும் அதிகமான அளவு சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலமாக இந்த ஒரு நிறுவனத்திலிருந்து திட்டங்களை நாம் வகுத்திருக்கிறோம். செயற்கை அவயங்களை பெற்றுக்கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தங்கள் கருத்தை தெரிவிக்கும் பொழுது, எனக்கு கால் இல்லாத இதனால எங்களுக்கு இந்த ஆபீஸில் ஒரு வண்டி கொடுத்ததுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு. ஏன்னா 2 காலம் இல்லை, ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நான் அங்கே இங்கே ஒரு நிதானமாக போயிட்டு வர்றதுக்கு எனக்கு நல்லா உதவி பண்ண கடவுள் மாதிரி தான் எங்களுக்கு. கலெக்டர் ஆஃபீஸில் வந்து முகாம் மூலயமா நான் மாற்றுத்திறனாளின்றதுனால நான் வண்டி உதவி கேட்டுருந்தேன். அதனால எனக்கு இன்னைக்கு தந்துக்கிறாங்க. இது மூலமா நான் வெளியே எங்க வேணா நான் யாருடைய உதவி இல்லாம போயிட்டு வருவேன். மாற்றுத்திறனாளி எனக்கு யாருடைய உதவி இல்லாம வெளியே வரதுக்காக மத்திய அரசு மூலமா எனக்கு மோட்டர் பொருத்திய வீல் சேர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. இப்போ யாருடைய உதவி இல்லாம நான் வெளியே எங்க வேணா போக முடியும், வர முடியும். முதுகு தாண்டோடம் பாதிப்பு அடைந்தவன் நான். என் வேலை நானே செய்யறதுனால இந்த வண்டி கொடுத்ததுனால ரொம்ப உபயோகமா இருக்குது. மதுரை மாவட்டத்தில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா இன்று தொடங்கியது. இதுகுறித்து எமது மதுரை மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரியூர்பட்டி கிராமத்தில் உள்ள சாத்தான் கண்மாயில் மீன்பிடி திருவிழா பாரம்பரிய முறைப்படி இன்று விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதிகளான சருகு வளையப்பட்டி, வடக்கு வளையப்பட்டி, கீழவளவு, சாத்தமங்கலம், கீழையூர், தனியாமங்கலம், மட்டங்கிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு நாட்டு வகை மீன்களை மகிழ்ச்சியுடன் பிடித்துச் சென்றனர். ஆண்டுதோறும் இந்த கண்மாயில் சமத்துவ மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இன்று நடைபெற்ற மீன்பிடி திருவிழா நடத்தப்படும் என சமூக வலைதளங்களின் மூலம் அறிவிப்பு செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை முதலே மீன்களை பிடிக்க ஏராளமானோர் கண்மாய் கரையில் காத்திருந்தனர். தொடர்ந்து கிராம பெரியவர்கள் கோவிலில் சாமி கும்பிட்டு கொடியசைத்து மீன்களை பிடிக்க அனுமதி அளித்தவுடன் ஒன்று சேர கண்மாய்க்குள் இறங்கிய பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு கச்சா, ஊத்தா மற்றும் கூடை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு நாட்டு வகை மீன்களான கட்லா, கெளுத்தி, ரோகு, ஜிலேபி, ஐரை உள்ளிட்ட ஏராளமான மீன்களை பிடித்து மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சரிசமமாக கலந்து கொள்ளும் இதுபோன்ற சமத்துவ மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவதன் மூலம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்கும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இதுபோன்ற மீன்பிடி திருவிழாவில் மக்கள் தங்களுக்குள் ஏற்படும் வேற்றுமையை மறந்து சமத்துவமாக மீன்களை பிடித்து மகிழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மும்பை ஜியோ மையத்தில் நடைபெறவுள்ள வேவ்ஸ் 2025 உச்சி மாநாட்டில் வரும் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் பொதுமக்கள் பார்வையிட்டு புதுமையான படைப்பாற்றல் திறன்களை அனுபவிக்குமாறும் இதில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு செய்ய வேண்டிய இணைய முகவரியையும் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் பகிர்ந்துள்ளது. விஸ்வேஸ்வரய்யா PhD திட்டத்தின் கீழ் இளம் ஆசிரிய ஆராய்ச்சி ஃபெலோஷிப் பரிந்துரைக்கு தகுதியான நிறுவனங்கள் மே 16ஆம் தேதிக்குள் தங்கள் பரிந்துரைகளை சமர்ப்பிக்கலாம் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கழிவு சேகரிப்பாளர்களை அங்கீகரித்து திடக்கழிவு மேலாண்மை மதிப்பு சங்கிலியில் ஒருங்கிணைத்து அவர்களின் வாழ்வாதார மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நமஸ்தே திட்டம் தொடங்கப்பட்டதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் கூறியுள்ளது. தீ பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு இந்தியா முழுவதும் உள்ள சுகாதார மையங்கள் தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக அவசரகால பதிலளிப்பு வழிமுறைகளை மேம்படுத்துதல், விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்தல் போன்ற நடவடிக்கையை மேற்கொண்டதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.